வணக்கம்ப்பா. முறுக்குக்கு மாவு ஆட்டிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து முறுக்கு மாவு ஆட்டையில் வந்து மிளகாத்தூள் தனியாக போட மாட்டேன். மிளகாத்தூள் சிவப்பாக இருக்குது, ரொம்ப சிவப்பாயிரும் முறுக்கு. அதனால் அரிசி ஊற வைக்கையில் ஒரு 5-6 வரமிளகாயும் தண்ணியிலே போட்டுருவேன். தண்ணியில் ஊறினா நல்லா ஆட்ட விட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் முறுக்குக்கு மாவு ஆட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எப்படி ஆட்டுறீங்கன்னு அம்மாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முறுக்குக்கு வந்து அதுக்குள்ளேயே மிளகாய் போட்டு ஆட்டிட்டால் நல்லாயிருக்கும். கிரைண்டரெலாம் ரொம்ப பழசுப்பா, 30 வருஷம் ஆச்சு. எண்ணெய் ஆட்டவே அதுவும் நிற்காமல் ஓடிட்டு பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு லஞ்ச் வீடியோ போட்டு. சுட சுட சாதம், பீர்க்கங்காய் குழம்பு, பீர்க்கங்காய் தக்காளி வெங்காயம்னு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது. கோழி குழம்பாட்டவே இருக்கும் பார்த்துக்குங்க. ரசம், எருமை மாட்டுப்பால், தயிர் வர ஊற்றி வச்சது. இது வந்து பீர்க்கங்காயை வந்து நம்ம குழம்புக்கு அறுத்துட்டு பிச்சு தோல் எடுத்து சீவி நல்லா அலசிட்டு சட்னி அரைக்கிறது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் சட்னி, ரசம், தயிர், பொரியல் இன்றைக்கி வைக்கல. பீர்க்கங்காய் குழம்பு, சாதம். வாங்க சாப்பிட்லாம். அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.